வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, கேக்குறீங்களோ கேட்கலையோ, நான் செய்யறத செய்யத்தான் போறேன். அதாவது இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இந்த பாட்ட வந்து நான் பாத்தீங்கன்னா அதிகமா ரேடியோல தான் கேட்டிருக்கேன். ரேடியோல தான் நிறைய தரம் கேட்டிருக்கேன். ஆனா வந்து தொலைக்காட்சி வந்த பிறகு கூட தொலைக்காட்சியில இந்த பாட்டு அடிக்கடி ஒளிபரப்பாகி நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததில்ல. தொலைக்காட்சியில அதிகமா ஒளிபரப்பானதே இல்லைன்னு வேணா கூட சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பாட்டு. ஆஹ் அவ்வளவு ஒரு அற்புதமான பாட்டு. வாலி ஐயா எழுதினது. எப்பவும் போல டிஎம்எஸ் ஐயா எம்ஜிஆருக்காக பாடின பாட்டு. இதுல வந்து படம் பேர் சொல்லணும் இல்லையா, முக்கியமா அடிமை பெண் படத்துல. இந்த படத்துல நிறைய பாட்டு பிரபலமானது. இந்த பாட்டும் பிரபலமானதுதான் அப்படின்னாலும் ரேடியோல மட்டும்தான் கேட்டிருப்போமே தவிர தொலைக்காட்சிகள்ல அந்த 1000 நிலவேவா அந்த மாதிரி பாட்டு மாதிரி எல்லாம் அடிமை பெருந்தா அந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டோம். இந்த பாட்டை எனக்கு அவ்வளவு பிடிச்சமான பாட்டு இது வந்து இப்ப வந்து நினைச்ச நேரத்துல இதை கேட்க முடியும், பார்க்க முடியும்னாலும் இந்த காலத்துல யாரு பார்ப்பாங்களான்னு கண்டிப்பா பார்ப்பாங்க, பார்க்கணும். அப்படி ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய பாட்டு. என்ன பாட்டுன்னு தான் கேக்குறீங்க? உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. அந்த பாட்டு தான் அது. அவ்வளவு கருத்து செறிவுள்ள பாட்டு அது. இது வந்து இதுல வந்து வில்லனுடைய சூழ்ச்சிய கண்டுபிடிக்கிறதுக்காக எம்ஜிஆரும் அவருடைய சகாக்களும் அதாவது ஜெயலலிதா அப்புறம் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஆனா வேற கெட்டப்ல வந்திருப்பாங்க. அவங்கன்னு தெரியாம வந்திருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து அதுல வந்து பஃபூன் வேஷத்துல அந்த அந்த பாடல் காட்சியில பஃபூன் வேஷம் போட்டிருப்பாரு. கோமாளி, சர்க்கஸ் கோமாளி மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாரு. அந்த கூட்டத்துக்கும் அது தெரியாது. கூட்டம்னா அந்த திரையில அவருடைய ஆதரவாளர்களா இருக்கிற மக்களுக்கும் அது தெரியாது, இவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாட்டு அதுல உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது அப்படின்னுட்டு அதுல வந்து 4 சரணம் வரும். 4 சரணத்துல நீளத்தை கருதியோ என்னமோ ரேடியோல ஒளிபரப்பாகும் போதே 3வது சரணம் இருக்காது. மத்த 3 சரணம் 1, 2, 4 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடைசியில வர்ற வரிகள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய அந்த மெட்டும் சரி, அந்த வரிகளும் சரி, அவ்வளவு இதா இருக்கும் பாருங்க. 2வது வரிகள் பாத்தீங்கன்னா, 2வது பல்லவி பாத்தீங்கன்னா, பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை, ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை. மிருகமா இருந்தாலும் அவைகளுக்கு இருக்கிற ஒரு தன்னலமற்ற குணம், ஒற்றுமை, இதெல்லாமே அந்த பாட்டுல வரிசையாவே வரும். இதெல்லாம் மனிதர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா, சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே. அதுக்கு இடையில அந்த இது சவுண்ட் கொடுப்பாங்க, சேவல் மாதிரி கொக்கோன்னுட்டு. ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்கள் கூட குணத்தாலே, இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி சாப்பாடு வச்சோம்னாக்கா காக்கா சொந்தங்களை குரல் கொடுத்து கான்னு கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க. அது இறை கிடைத்தாலும் அந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது. ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா கூட 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடாம
விரதங்கிற பேர்ல உள்ளக்கையே இலைய போட்டு சாப்பிட்டு முடிக்கிறது தான் நம்மளோட குணம். இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே, இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே. அப்படி அந்த 2வது சரணம் அந்த மாதிரி இருக்கும். 3வது தான் அந்த படத்துல பாட்டிலே கட் பண்ணி இருப்பாங்க, நீளத்தை கருதி. அப்புறம் 4வது சரணம் பாருங்க, நீ கடவுளை பார்த்தது கிடையாது. நான் அப்படி சொல்ல மாட்டாரு, நான் கடவுளை பார்த்தது கிடையாது. ஏன்னா அவரு அந்த கொள்கை சார்ந்த கட்சியில இருந்ததுனால அது கூட காரணமா இருக்கலாம். நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான். ஆனா இறைவன் இருக்கான். எங்கே இருக்கான்? அவன் ஏழையின் உழைப்பில் இருக்கின்றான். இது அண்ணா சொன்னது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஆனா இதுல மாத்தி இருப்பாங்க, அவர் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகான பாட்டு. இன்னும் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த கடவுள், நீ கடவுளை பார்த்தது கிடையாது அப்படி சொல்லும் போது அவர் மாஸ்க கழட்டுவாரு எம்ஜிஆர். கழட்டுனா கிளாப்ஸ் அழுச்சு. நான் பார்க்கும்போது சின்ன வயசுல சினிமால நான் தியேட்டர்ல பார்க்கும்போது கிளாப்ஸ் அள்ளுச்சு. அந்த திரையிலையும் அவருக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் கூட்டம் கிளாப்ஸ் பண்ணுவாங்க, அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அது மறக்கவே முடியாத என்னுடைய ஞாபகார்த்த பாடல் அது. அந்த கடைசி வரிகளை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஏதோ உற்சாக டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டிஎம்எஸ் ஐயாவோட குரல்லையும் எம்ஜிஆர் ஐயாவோட வாயசைப்பலையும் அவர் மாஸ்க கழட்டிட்டு அந்த மக்களுடைய கைத்தட்டலோட பின்னணியில நம்ம அதை பார்க்கும்போது நமக்கே மெய்சிலிர்த்து போகும். அத பாடுனவங்க பாடுனா நம்மளே ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிறது வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தோன்றத்தான் போகிறது சம உரிமை சமுதாயம், மறையத்தான் போகிறது தனி மனிதன் அநியாயம், மாறத்தான் போகிறது மனிதா உன் விளையாட்டு, மலரத்தான் போகிறது எங்களது புது வாழ்வு அப்படின்னு வரும். நான் ஒரு சொங்கி மாதிரி சொல்லியிருக்கேன், அப்படி சொங்கி மாதிரி சொல்லி பாடியிருக்கேன், அப்படி இல்ல. அத டிஎம்எஸ் ஐயாவோட குரல்ல அது ரேடியோலயா அது இல்ல எம்ஜிஆர் ஐயாவோட நடிப்போடு சேர்த்து மொபைல்லையாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்புறமா சொல்லுவீங்க நீங்களே அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நாளைக்கு இன்னொரு பாட்டோட சந்திப்போமா. வணக்கம்.